ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வமணி சார், உங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்க படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்கள எப்போ பிடிச்சதுன்னா, உங்க இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு நான் வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உங்க வீட்டுக்கு வந்து உங்கள இது பண்ணேன். உங்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு படம் எடுத்துட்டு, அ சௌத்ரி சார் கூப்ட்டு ஒரு செக் குடுத்தாரு. 2வது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம், அ பாத்ரூம்ல போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப 5000 இருக்கும்னு நெனச்சு பார்த்தீங்க. 5,00,000 அட்வான்ஸ் குடுத்துருந்தாங்க. அத வச்சுட்டு நான் வீட்டுக்கு போலான்னு போம்போது, ராவுத்தர் சார் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்ல ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் படம் அடுத்து 100வது படம் அவருடைய படம். அத நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்க ஃபர்ஸ்ட்டு குடுத்த புரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, அந்த 5,00,000 அவங்களுக்கு குடுத்துட்டு வந்தத பார்க்கும்போது, இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்திலயா? அப்ப அப்ப இருந்திருக்காங்க போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்கள வந்து, "சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படிலாம் பண்ணுவாங்களா சார்?" அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன். "ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார்? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்" அப்படின்னு சொன்னேன். ஸோ, அதில எனக்கு அவர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ, அவரு இங்க வந்ததுக்கு அ ரொம்ப நன்றி. எங்கள வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆம், ஆர்ட் டைரக்டர், அங்கேருந்து வர்றேன் நானு. ஆர்ட் டைரக்டர். ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. நான் 3 படம் 2 படம் நாங்க பண்ணிட்டோம். அ அப்படியே லைவா அந்த செட் எப்படி பார்த்தீங்களோ, அது போட்டிருக்காரு. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உதய், அ கேமராமேன். டைரக்டருக்கு ஏத்த கேமராமேன் தான். அவர் பேசி நான் இப்ப தான் பார்க்குறேன். இங்க தான் அவர பேசியே நாங்க பார்க்குறோம். ஸ்பாட்ல என்ன அது இருந்தாலும், பூமி இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலைய அ அத பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஸோ, அவ்வளோ சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் எங்களுடைய கவிஞர், அ ரொம்ப நன்றி. அ ஈசான்ல நாங்க முதல் பாட்டு அவர் குடுத்தது. அது இப்போ வரைக்கும் அந்த இது. அவருடைய உங்களுடைய இப்ப கவிதை சொன்னீங்கல்ல சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா நாங்க அத கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான அந்த கவிதை. இப்ப நீங்க சொன்னோனே நாங்கலாம் ரொம்ப உணர்வு